மீன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன் 2026 என்னங்கிறது பார்க்கலாம். ராசிநாதன் 5ல் உச்சமாகிறார். 5ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 7ஆம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இது கனெக்ட் ஆகிற இடமெல்லாம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அங்க இருந்து 9ஆம் பார்வையா ராசிநாதன் அந்த வீட்டையே பார்க்கிறார், தன்னோட வீட்டையே பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்னா மனதில் இருக்கிற குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. என்ன பண்ணணும், நமக்கு என்ன வேணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். கான்ஃபிடன்ஸ், செஞ்சு முடிச்சிடலாம், நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையும் ஏற்படுங்க. 5ஆம் இடம் உச்சமாகிறதுனால ஒரு பூர்வ புண்ணியம் மூலியமா ஒரு சொத்துக்கள் வர்றதா இருக்கட்டும், இல்லை குலதெய்வம் அனுகூலம் ஏற்படுறதா இருக்கட்டும், குழந்தைகள் கிடைக்கிறதா இருக்கட்டும், அதில் இருக்கிற ஆள் மனதில் ஒரு கிளாரிட்டி வர்றதா இருக்கட்டும், ஒரு காதல் கைகூடி வர்றதா இருக்கட்டும், எல்லாமே அனுகூலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 5ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்களா. பாக்கியஸ்தானம்ங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல்லதும், பெண்டிங்ல இருக்கிற அனைத்து நல்லதும் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கிறார். அது லாபஸ்தானம். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள்ல வெற்றி, லாபம், அது எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு தொழில் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், வேற சில வழிகளில் வருமானம் வர்றதா இருக்கட்டும், மறு திருமணம் ஆகட்டும், மூத்த சகோதரன் சகோதரி மூலியமா ஒரு அனுகூலம் கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் வெற்றிங்க, லாபங்க. இது கோச்சாரம் பலன் ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த ஜாதகரோட அந்த என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது மட்டும் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா இது ஒரு அட்டகாசமான கோல்டன் பீரியட்னு சொல்லலாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி நம்மளோட செயல் தான் நம்மளை காப்பாற்றும். இது எல்லாமே சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். ஆனா நம்ம அதை எந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோம், எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா அதுக்காக ஏங்குறோம், அதுக்காக நம்ம செயல்படுறோம், அதை பத்தின சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, அதை நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து வெற்றியின் அளவுகோல் நிர்ணயமாகுது.